தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. அந்த குடிகாரன் சத்தத்தோட சேர்ந்து ஆனந்த சத்தமும் கேக்குது. மார்னவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு தண்ணி ஊத்தி கொடுத்துட்டாரோ. இவரும் குடிச்சிட்டு ஆடிட்டு கிடக்கார் போல இருக்கே. முதல்ல இந்த விஷயத்தை போய் எல்லாரும் எழுப்பி சொல்லணும். அப்பதான் கோவத்துல இவனை மண்டபத்தை விட்டு எல்லாரும் துரத்துவாங்க. இந்த 2 நிமிஷத்துல எல்லாரையும் போய் எழுப்பி விட்டுட்டு வாரு. முதல்ல அந்த லட்சுமணனை தான் எழுப்பணும். அவன் தான் சின்ன விஷயத்தையும் ஊதி ஊதி பெருசாக்கிடுவான். புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன், ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனே, ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன். அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதமா கொண்டாடி அண்டா. அடடாரமு வந்த ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும், காசு தீந்தாலே கண்ணீரும் கல்லாகும். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டினா. இந்த சூரிய வலிக்கு சேத்துல விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலதா சாத்து. ஏய் சாராயத்தை ஊத்தே ஜன்னலதா சாத்தே. தம்பி ஆனந்தே, என்னப்பா இதெல்லாம் குடிச்சிட்டு ஆட்டமா போட்டுட்டு இருக்கிய? தம்பி ஆனந்து, நான் இதை வாங்கிட்ட எதிர்பார்க்கல. என்னப்பா இதெல்லாம்? என்னே மன்னிச்சிருனே. என்னைய பார்த்து பேசாம திரும்பி நின்று பார்த்து பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு பையன், நேர பார்த்து தானே பேசியே. தம்பி ஆனந்து, மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. நீ இப்படி செய்வான்னு நினைக்கலப்பா. மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? மச்சான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுற லட்சணமா இது? என் தம்பி எப்படிப்பட்ட பையன், அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்க, மனசெல்லாம் குமுறுது. என்னே கவலைப்படாதே, நீனும் ஒரு கிளாஸ் வாங்கி குடி. கவலை எல்லாம் தானா சரியாயிரும்னே. என் கவலை எல்லாம் மறந்து நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா வாழன்னா ஒரு மனுஷனும் கூல் ட்ரிங்க்ஸ குடிக்கணும்னே. வானே குடி. ஆமா மச்சார், ஒரே ஒரு கட்டிங் தான் பாக்கி இருக்கு, போடுறீங்களா? சரி, என்னையும் உங்க கூட்டத்தோட சேர சொல்றீங்களா? நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஆனந்த், இவர் தான் எப்படி கெட்டு நாசமா வர்றாருன்னு நினைச்சா நீயுமா? என்னை கோவப்படியா? சந்தோஷமா இருந்தே, மனசுக்கு கஷ்டமா இருக்கு நீ கோவப்படும் போது. எனக்கு அதை விட ரத்தம்லாம் கொதிக்குது. என் தம்பியா இதுன்னு நினைக்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பாவா அம்மாவை இதை பார்த்தாவனே என்ன நினைப்பாவே? ஏம்மா, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு வேணுமாமா? தாரை மாப்பிள்ள அத்தைக்கெல்லாம் இல்ல, மச்சானுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கட்டிங் இருக்கு. நீ இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி பண்ணிருக்கீங்க எதுக்கு? மாமா, என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு மாமா குடிச்சிய? உன் பொண்டாட்டி வந்து கேட்கல, இப்ப பதில் சொல்லு. எதுக்கு குடிச்ச ஆனந்தி? கண்டு மயங்க இல்ல, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை. அப்படியா? இன்னும் புரியவில்லை, அவன் நினப்பு என்ன தெரியவில்லை. ஓஹோ, வெளியில போனானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்டே. ஏன் மாப்பு? வேணாண்டா சம்சாரம். ஆமாம்பா ஆமாம்பா, நான் போறேன் சந்நியாசம். ஆமாயா ஆமாயா. நீ விடுடா, அததான் எடுடா. ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே, கேளு கேளு தம்பி. கேக்குறேன் கேக்குறேன். ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே, கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ளே,
இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே, நான் இருந்தேன் தேருக்குள்ளே. இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே, ஒரு முன்னு முடிச்சாலே முட்டாளானே. கேளு கேளு தம்பி. ஆனந்தி, என்னப்பா இதெல்லாம்? ஒரு வார்த்தை கூட என் முன்னால நீ அதிர்ந்து பேச மாட்டா. இன்னைக்கு என்னடான்னா இப்படி பாட்டு படிச்சு ஆடிட்டு கிடக்குறீ எதுக்கு? அதுவும் பொண்டாட்டி பத்தி தப்பா பாடிட்டு இருக்கா. பொண்டாட்டியா பொண்டாட்டி? இவெல்லாம் ஒரு பொண்டாட்டி? இவ கூட எனக்கு வாழவே பிடிக்கல. இவளால என் வாழ்க்கையே போச்சு. மாமா, ஆனந்த் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன புது பழக்கம் இது? குடிச்சிட்டு பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசியது. பொண்டாட்டின்னு எனக்கு ஒருத்தி இல்லனே. ஏய்யா லட்சுமணா, இவன் குடிச்சிட்டு போதையில உளறிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் செல்லமா புருஷன் தான் காரணம். ஏத்தே நான் அப்புறாணித்தே, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லத்தே. மாப்பிள்ள தான் எனக்கும் சேர்த்து வாங்கி ஊத்திட்டாரு தே. நானும் அதனால தான் குடிச்சேன். மாப்பிள்ள யார் எப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா என் தம்பி எப்படி கெடுத்து வச்சிருக்கீல, விடியட்ட அதுக்கு பிறகுதான் இருக்கு. ஏக்கா, இப்படி குடிச்சிட்டு மண்டபத்துல சுத்திட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சாவே என்ன நினைப்பாவே? குடிகார குடும்பம் நினைப்பாவே. யாருக்குமே ஆனதே அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப குடிச்சிட்டு வந்து நிக்க அப்படின்னா ஏதோ தப்பா நினைப்பாவுக்கா. இவனையா மர்மவனையா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். சும்மா நீ இரு பத்ராளி. இந்த நிலைமையில இவனை ஒத்தையில வீட்டுல கொண்டு விட முடியுமா? அவனே குடிச்சிட்டு தடுமாறிட்டு நிக்கான். மீடியேட்ட அதுக்கு வேறதான் இருக்குது. ஏய்யா லட்சுமணா, தம்பிய கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வை. ஏம்மா மாப்பிள்ள அவரையும் வெளியே விட்டா சரிப்பட்டு வராது. அவரையும் கூட்டிட்டு போய் படுக்க வை வா ரூம்ல. வெளிய விட்டுறாத, சரிபட்டு வராது. ஆ சரிம்மா. தம்பி ஆனந்த் வாப்பா. மாப்பிள்ள வாங்க. விடியட்ட அதுக்கு பிறகுதான் இருக்கு கச்சேரி. பூச்சுக்கு 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 புச்சுக்க புச்சுக்கா போடுறிய. காலையில ஆட்டம் உங்களுக்கு. ஏம்மா சாரோஜினி, என்ன ஏதுன்னு தெரியலம்மா. நீ அழுதுகிட்டு இருக்காத. இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எங்களுக்குமே புரியல. ஆனந்த் இப்படிப்பட்ட பைய கிடையாது. மாறுமான் தான் ஏதோ பண்ணியிருக்காரு. விடியட்டும், எல்லாம் சரியா போயிடும். நான் கிட்ட பேசியம்மா, நீ அழாத. வா போவோம். ஏடி, என்னடி நடக்குதுங்க? ஆனந்த் குழந்தை குடிக்காரு. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னால நடந்ததே இல்லையே. என்ன கண்டாவி இதெல்லாம்? குடிச்சது மட்டும் இல்ல மைனி, இவ சரியில்லைன்னு சொல்லிட்டு போறேன் என் தம்பி. என்னம்மா இதெல்லாம்? அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை
செல்லமா புருஷனை குடிக்க வச்ச அன்னைக்கு இப்போ அவ புருஷனே குடிக்க வச்சுட்டா. இவதான் பாட்டில் வாங்கி குடிக்கன்னு சொல்லியிருப்பா. ஏத்தே அப்படிலாம் இல்ல தே, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, எனக்கு தெரியாது தே. வேற வேறுக்கு ஆனந்த குழந்தை அப்படி பேசிட்டு போறாரு. உன்னை பிடிக்கலன்னு சொல்லியாரு. அந்த அளவுக்கு அவரை என்ன கொடுமைப்படுத்தினா நீ? தினமும் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கியோ? அப்படிலாம் இல்ல, மாமாக்கு என்ன நல்லாவே பிடிக்கும். ஆமா கிழிக்க. நாளைக்கு விடுஞ்சோடனே என் தம்பிகிட்ட கேட்டேன். அவன் மட்டும் பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லட்டுமே. எங்க வீட்லயே நீ இருக்க முடியாது. ஏல செல்லம்மா, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ எதுக்காக அவள வீட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லியா? பிடிக்காதும் பிடிக்காதும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அவியலோ பாத்துக்கிடுவாவே. ஆனந்த் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாளாச்சு, ஒரு நாள் சரோஜினி பத்தி அவன் குறை சொன்னது கிடையாது. இன்னைக்கு ஏதோ குடிச்சதுனால உளறிட்டு போறான். எத்தே, என்னைக்கு இல்லாத புது பழக்கம் இன்னைக்கு அவருக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இவதான் வாங்கி கொடுத்திருப்பா. இவ ஒண்ணு வாங்கி கொடுக்கல, இவ அப்படியே கடை கடையா போய் வாங்கிட்டு தெரியலாம். இந்த மாதிரி பேசியது மேல விட்டுரு. செல்லம்மா புருஷன் தான் இந்த பழக்கத்தை அவனுக்கு கத்து கொடுத்திருக்காரு. ஏம்மா, உடனே நீ என் புருஷன் மேல பழிய போடாத. என் புருஷன் குடிக்க சொன்னாலும் ஆனந்த் குடிக்க வேண்டாம். அவன் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவன் தினமும் குடிச்சு திரியிற பையனா? அதத்தால நானும் சொல்லி அவன் என்ன தினமும் குடிச்சுக்கிட்டா தெரிஞ்சான். இன்னைக்கு குடிக்க வச்சது உன் புருஷன் தான். எத்தே, யாருக்கு தெரியும்? ரூமை பூட்டிட்டு படுத்துறியாவ? ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஊத்தி ஊத்தி குடுப்பாளா இருக்கும். அவரே குடிச்சு குடிச்சு பழகிட்டாருன்னு நினைக்கேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. ஏல குசுப்பு, ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி விடாதங்க. போய் உங்களும் வேலையில பாருங்க. நாளைக்கு விடிஞ்சத நான் பாத்துக்கிட்டே அவன்கிட்ட பேசிக்கிட்டேன். எத்தே, என்னமோ சரியில்லை தே. நீ வாய மூடல குசுப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும். சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு திரியறிய. போங்க, உங்கள ரூமுக்கு போங்க. இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது, போ. ஏன் வாய மட்டும் நல்லா அடைச்சிருங்க. நாளைக்கு ஊரே பேசாம என்ன பண்றீங்கன்னு பாப்போம். இந்த குசுப்பிட்ட சேர்ந்தவரை செல்லமாவும் சரியில்லை. ஏல ரோசாவும் தங்கச்சி என்ன பேச்சு பேசியான்னு பாத்தியா? இந்த சரோஜினி பிள்ளைய கண்ணுல காண முடியாளுவல்ல, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு தெரியாளுவே. இதெல்லாம் சரியில்லை. உன் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு செல்லமா இப்படி மாறிட்டா. குசுப்பிட்ட சொல்லி இதெல்லாம் சரி வராது. நீ சரித்தே, நான் பேசி போ. சரோஜினியே உன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. பாவம் அழுதுகிட்டே இருக்க, அவளை கொஞ்சம் ஆறுதல் படுத்து. சரித்தே. சரோஜினி, வாமா ரூமுக்கு போலாம். ஏதாவது ஒரு விஷயம் மாட்டினா போதை உள்ளட்ட அப்படியே திரிச்சிருவாங்க. ஏக்கா, கல்யாணத்துல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுக்கா. என் மாவளுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கேன். பத்திராளி, நாங்கெல்லாம் போய் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். நான் அப்படி சொல்லலக்கா. ஆனந்தால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியே. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீ போய் பாடுபோ. காலெல்லாம் விட்டுனா என்ன ஏதுன்னு விசாரிக்க எல்லாம் சரியாயிடும். சரிக்கா. நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இதே காரணமா காமிச்சு அவனை இந்த மண்டபத்தை விட்டு துரத்தி இருக்கலாம். அக்கா என்னடானா இருக்கட்டும் இருக்கட்டும்ங்காவ. அவன் இங்க இருக்கிறதுல அப்படி என்ன நன்மை நடந்துற போகுது? அவன் இங்க இருந்தா சம்மதிக்க பிடிக்காது, மாப்பிளைக்கும் பிடிக்காது. இதுக்காகவே அவனை குடிக்க வச்சு துரத்திடலான்னு பார்த்தா இவன் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காவல. இப்ப என்ன செய்ய? மருமகனும் போதையில கிடக்காவ. லட்சுமணன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். இனி ஒண்ணும் செய்ய முடியாது. இருக்கட்டும், நான் ஏதாவது யோசிச்சு அவனை வெளியே அனுப்பியே தீர்வேன். செல்லம்மா, இப்படிதான் அத்தானை எது பேசினாலும் வாய அடைச்சிரியாவ. ஒண்ணுமே அவியிட்ட பேசவே முடியல. ஆனந்த் குழந்தை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடிச்சு நம்ம எப்பயாவது பாத்துக்குமா சொல்லு? மைனி, குடிக்கிறது தப்புன்னு அவன் எத்தனை தடவை சொல்லியிருக்கான்? என் புருஷனுக்கே அவன் அட்வைஸ் பண்ணியிருக்கான். மைனி, என் புருஷன் காசு கேட்டு போனாலே தரலாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட பையனை இவ குடிக்க வச்சிருக்கா பாருங்களா. அதை சொன்னாதான் அத்தை நம்பவே மாட்டேங்காவல. என்னமோ நம்ம இல்லாததையும் பொல்லாதையும் சொன்ன மாதிரில பேசியாவ. அது சரோஜினி அப்படி என்னதான் மந்திரம் போட்டு எல்லாரையும் மயக்கி வச்சாலும் தெரியல. மைனி, என்ன மந்திரத்தை போட்டிருந்தாலும் நாளைக்கு காலையில உண்மை எல்லாம் தெரிய வர போது பாருங்க. அப்ப இருக்கு இந்த சரோஜினிக்கு. நானே அவளை காலத்தை பிடிச்சு வெளியே தள்ளியே. ஆமா செல்லம்மா, இந்த விஷயத்தை சும்மா விட்டுற கூடாது. நாளைக்கு விடிஞ்ச கல்யாணம், இந்த பிஸில இதை மறந்துடவே கூடாது. இவளை முதல்ல இந்த மண்டபத்தை விட்டே அடிச்சு துரத்தணும். அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். குழந்தை எவ்வளவு நல்ல மனுஷன், அவரை போய் குடிக்க வச்சிருக்காளேவா. இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. மைனி, இப்படிதான் என் புருஷனுக்கு எடுத்தா, இப்போ என் தம்பியை கெடுத்து வச்சிருக்கா. தினமும் இப்ப ராத்திரி இப்படிதான் ஊத்தி ஊத்தி கொடுத்துருப்பாளோ. அதனாலதான் என் தம்பி அவன் மேல இப்படி கோவமா இருக்கா. ஆமா செல்லம்மா, சும்மா யார் கோவப்படுவா? இவன் இந்த மாதிரி அவரை போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கா. அதனாலதான் குழந்தை அவ்வளவு கோவத்துல இருக்காரு. நாளைக்கு விடியட்ட இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேப்பா பாரா. இன்னைக்கே நின்று அழுத்திட்டு இருக்கா மைனி. உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டல, அதனாலதான் அழுத்திட்டு நிக்க. நல்ல வேளை அத்தை வந்து எழுப்புனாவ நம்மள. இல்லனா இந்த
சரோஜினி இன்னும் நல்லவா வேஷம் போட்டுட்டு இருந்திருப்பா. இப்ப அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அதனாலதான் நீலி கண்ணீர் வச்சிட்டு நிக்க. விடியட்ட அவளை குண்டே